ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு க்ரீன் சட்னி, அதாவது கொத்தமல்லி சட்னி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சட்னி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். இந்த சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். இந்த லிஸ்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். கொத்தமல்லி சட்னி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் உடச்சி உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன், நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை கோல்டன் கலரில் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு ஓரளவு செவந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 2 பல்லு பூண்டை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இந்த மாதிரி 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு ரெண்டுமே ரொம்ப அதிக அளவில் சேர்த்துறாதீங்க, அப்புறம் காரம் ரொம்ப அதிகமாக போயிடும். இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு காரத்துக்காக 4 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். நம்ம இதில் தக்காளி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, அதனால் உங்களுக்கு தேவையான அளவு வெங்காயமே இதில் முழுசாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/2 கட்டு அளவுக்கு நறுக்குன கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃப்ளேவருக்காக ஒரு 2 கொத்து அளவுக்கு புதினா சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு டைம் லோ ஃப்ளேம்லேயே பரட்டி விட்டுருங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா தான் இது எல்லாமே சேர்க்கணும். வெங்காயம் சரியாக வதங்காமல் இதை சேர்த்துட்டீங்க அப்படின்னா வெங்காயம் பச்சை வாசனை அடிக்கும். அதே மாதிரி கொத்தமல்லி, புதினா, தேங்காய் இது 3மே சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. ரொம்ப சுருங்கி வரணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கினாலே போதும். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மஞ்சத்தூள் தான் அந்த கலர் நல்லா ஹைலைட் பண்ணி கொடுக்கும். ஹோட்டல் சட்னி நல்லா கிரீனிஷ் கலரில் இருக்கிறதுக்கு இந்த மஞ்சத்தூள் தான் காரணம். மஞ்சத்தூள் மட்டும்தான் சீக்ரெட் ரெசிபி, அதை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. பாருங்க, நல்லா இதை வதக்கியாச்சு. கொத்தமல்லி ரொம்ப வதங்கி சுண்டி வரல, ஓரளவு வதங்கினாலே போதும். இப்போ இதை நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இதை நல்லா கெட்டி பதத்தில் அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். வெங்காயத்தில் இருக்க தண்ணியே போதும். இது எல்லாமே நல்லா நைஸாக அரைஞ்சி வந்துடும். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. நான் இதில் தண்ணி எதுவுமே சேர்த்துக்கல. தண்ணி சேர்க்காமலே இந்த அளவு கெட்டியாக வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி நல்ல பர்ஃபெக்டான ஒரு கிரீனிஷ் கலரில் வந்திருக்கு. இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துட்டு 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வெடிச்சதும் தாளிப்பில் ஒரே ஒரு வரமிளகாயை 2 கிள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே லோ ஃப்ளேமில் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இந்த தாளிப்பை அப்படியே சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்ம ஹோட்டல் ஸ்டைல் கொத்தமல்லி சட்னி ரொம்பவே பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. அந்த தேங்காய் வெங்காயத்தோட லைட் ஸ்வீட்னஸோட கொத்தமல்லியோட ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். முதல் தடவையே ரொம்பவே பர்ஃபெக்டாக ஹோட்டலில் செய்கிற மாதிரியே நமக்கு அப்படியே வரும். நம்ம சேனல்லே நிறைய சட்னி ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.